பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் எழில் வீட்டை விட்டு வெளியில போனதால அதே சோகத்துல இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரி எழில நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. மனசு வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாக்யா இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். எப்பயும் போல இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ வரக்கூடிய ராமமூர்த்தியோட 80வது பிறந்தநாளை எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப விசேஷமா ரொம்ப நல்லபடியாக கொண்டாடணும். அப்பதான் அத்தையும் மாமாவும் சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா எழில் இந்த பிறந்தநாளைக்கு வருவான். எழில பார்த்தா அத்தையோட மனசும் கொஞ்சம் ஆறுதல் அடையும் அப்படின்னு நினைச்ச பாக்யா இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக பாக்யா ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போக அங்க ஈஸ்வரி எழில நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாக்யா ராமமூர்த்தி கிட்ட, என்ன மாமா நீங்களாவது அத்தைக்கு சொல்லி புரிய வைக்க கூடாதா? நம்ம எழில் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இன்னும் அவனை பத்தி அழுக என்ன இருக்கு? எழில் அவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு பிடிச்ச துறையில கண்டிப்பா சாதிப்பான். கை நிறைய சம்பாதிப்பான். அவனும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எழில் நம்ம வீட்டுக்கு வரதானே போறான். எழிலோட சாதனைக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோமே தவிர்த்து எழில் வீட்டை விட்டு வெளியில போயிட்டானேன்னு இன்னும் நம்ம வருத்தப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க நம்ம உங்களுக்கு வரக்கூடிய பிறந்தநாளையே மறந்துட்டோம். இந்த வருஷம் உங்களுக்கு 80வது பிறந்தநாள் வருது மாமா. அதை எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக கொண்டாடணும்னு நான் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருமே ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராமமூர்த்தி, அதெல்லாம் வேண்டாமா பாக்கியா, வீட்டில் எதுக்கு ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது இப்போ எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுலாம் ஒரு அவசியமா? அதெல்லாம் வேண்டாம் பாக்கியா. எப்போ எழில் வீட்டுக்கு வரானோ அப்போ தான் நானும் இங்கே ஈஸ்வரியும் சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாக்கியா, உங்கள் பிறந்தநாளை எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடும்போது உங்கள் பேரன் வரணும்னு ஆசைப்பட்டா அவனும் கண்டிப்பாக வருவான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் செழியன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே உங்கள் பிறந்தநாளை கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப தடபுடலாக கொண்டாடணும்னு முடிவே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பேரன் எழில் இல்லாமல் இப்படி ஒரு விசேஷத்தை நம்ம வீட்டில் கொண்டாடணும்னு சொல்கிறியே பாக்கியா, நீ ஏன் முதல்ல எழிலுக்கு ஃபோன் பண்ணி அவனை இந்த பிறந்தநாளைக்கு வர சொல்லன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பாக்கியா, நீ கூப்பிட்டா மட்டும்தான் உன் பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என் வீட்டுக்காரருடைய பிறந்தநாளைக்கும் வருவான். நீ கூப்பிடாம எழில் எப்படி பாக்கியா வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ஈஸ்வரி. ஆனால் பாக்கியா எழில இந்த பிறந்தநாளைக்கு நான் கூப்பிட்றதாவே இல்லை. அவனுக்கா இஷ்டம் இருந்து அவனா கேள்விப்பட்டு இந்த பிறந்தநாளைக்கு வந்தா வரட்டும். ஆனால் எழில் என்னைக்கு சாதிச்சு அவன் நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய உயரத்தை அடையிறானோ அன்னைக்கு தான் அவனை என் பையனாவே ஏற்றுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வர சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க. நான் ஒரு பிரச்சனையே பண்ணேன்னா இந்த பாக்கியா வேற கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்காம இப்படி எழில வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விசேஷத்துக்கும் எழில நான் கூப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னு கண்கலங்கி போய் உட்காந்துருக்க. உடனே இங்கே ஈஸ்வரி எழிலுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் எழில், நான் வரமாட்டேன் பாட்டி, நான் வந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அம்மாவையும் பார்க்கறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட பிறந்தநாளைக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ராமமூர்த்தியும், ஏண்டா பேரா, நீ இல்லாமல் ஏதாவது ஒரு விசேஷம் இந்த வீட்டில் நடந்திருக்கா? நாங்கள் பெரியவங்க சொன்னால் ஏதோ ஒரு நன்மை இருக்கும்னு நீ நினைக்க வேண்டாமா? நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ என் பிறந்தநாளைக்கு வந்தா அன்னைக்கு இந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எழில். அதனால் நீ வரணும்னு தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்படுறோம். இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு ராமமூர்த்தி. கோபி ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் என் பையன் எழில் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டானேன்னு மனவேதனையில் இருக்கேன். இந்த விஷயத்த ராதிகா கிட்ட சொல்லலான்னு போனால், ஆனால் ராதிகா நான் சொல்ல வரதையே கேட்காம அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டா. ஏதோ நான் பாக்கியா மேலேயும் பாக்கியா குடும்பத்து மேலேயும் தான் அக்கறையாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எழில் என்னோட பையனாச்சே, அவனை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு மனசு வேதனையாக இருக்குன்னு ராதிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா, ராதிகா என்னவோ பாக்கியா வீட்டு விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு என் மேலே கோவப்படுறாளே. வர வர ராதிகாவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ராதிகா நல்லா இருக்கணும், மயும் நல்லா இருக்கணும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறேன். ஆனால் என் மனசில் இருக்க வேதனையை கூட ராதிகா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறா, என்னை கண்டுக்கவும் மாட்டேங்கிறா. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடாம இருக்கனான்னு அதையும் பார்க்க மாட்டேங்கிறா. நான் எதுக்கு தான் இந்த ராதிகா கூட இருக்கணும், இந்த வீட்டில் வாழ்றணும்னு ஒன்றுமே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ராதிகா மூலமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போது, இந்த ராதிகாவால் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேன்னு என் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஒதுக்கி வச்சுட்டு ராதிகா பின்னாடி வந்து ராதிகாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த ராதிகாவால் தான் இப்போ வாழ்க்கையே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இப்படி நான் புலம்பிட்டும் இருக்கேன். இதுக்கு பேசாமல் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணாமல் பாக்கியாவோட வீட்டில் இருந்திருந்தா கூட வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டோட தலைவராக ரொம்ப கெத்தாக பாக்கியாவோட வீட்டில் இருந்திருப்பேன். அந்த பாக்கியாவும் கண்டிப்பாக வேலைக்கு போக விட்டுருக்க மாட்டேன். இப்போ அந்த பாக்கியா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறதுனால பாக்கியாவால் மற்ற யாரும் என்னை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே இந்த ராதிகாவும் என்னை மதிக்க மாட்டேங்கிறா. என்ன கோபி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு கோபி.
இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே தாத்தாவோட பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணுன்னு அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யும்போது இங்கே உடனே செழியன் ஜெனிக்கிட்ட என் தம்பி எழில் மட்டும் வீட்டில் இருந்தால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்போம். எழில் இல்லைன்னு உடனே என்னால் தாங்கவே முடியல. அவன் இல்லாத ஒரு செலிப்ரேஷனை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. தாத்தாவோட இந்த 80வது பிறந்தநாளைக்கு மறுபடியும் எழில் ரொம்ப சந்தோஷமாக எழில், அமிர்தா, நிலா பாப்பான்னு எல்லாரும் வந்தாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் அம்மா கிட்ட இந்த வீட்டுக்காக பணம் கொடுக்க போய் தான் பாட்டி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு இங்கே எழிலையும் அமிர்தாவையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினாங்க. அதனால தானே என் தம்பி எழில் வீட்டை விட்டு வெளியில் போனா. எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது. ஒரு வகையில் என் தம்பி எழில் இப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு நானும் காரணமாயிட்டேனே அப்படின்னு ரொம்பவே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது ஜெனி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஜெனி, நீ கவலைப்படாத, ஏதோ ஆண்டி ஒரு கோவத்தில் எழில், அமிர்தா, நிலா பாப்பான்னு எல்லாரையும் வெளியில் போக சொன்னாலும் கண்டிப்பாக இங்கே எழில் நீங்கள் எல்லாரும் நினச்ச மாதிரியே அவரோட ஒரு வேலையில் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்து இங்கே பாட்டி நினச்ச மாதிரியே பெரிய ஆளானா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரதான் போகிறாங்க. மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்று சேரதான் போகிறோம். செழியன், நீ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத. இப்போ ஆன்ட்டி சொல்லியிருக்க வேலையை மட்டும் செய். தாத்தாவோட பிறந்தநாளை நல்லா கிராண்டாக கொண்டாடணும். கண்டிப்பாக இதுக்கு எழிலும் வருவார்ல. ஒரு வகையில் எழில் மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. இங்கே இனியா ரொம்ப சோகமாக இருக்காங்க. நான் எப்பயுமே நிலா பாப்பா கூட விளையாண்டுட்டே இருப்பேன். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க அமிர்தா அண்ணி. நான் ஒரு பர்த்டே ட்ரெஸ் வேணும்னா கூட முதல்ல எழிலண்ணங்கிட்ட தான் கேட்பேன். பணமே இல்லைனா கூட எப்படியாவது எனக்கு பிடிச்ச கலரில் எனக்கு அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற எங்கள் அண்ணன் இப்போ வீட்டில் இல்லையே. இப்போ தாத்தாவோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது எங்களால் முடியலையே அப்படின்னு சொல்லி எழிலை பற்றியும் நிலா பாப்பா, அமிர்தானி எல்லாரை பற்றியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது இதை பார்த்த செழியன் மெதுவாக இனியா கிட்ட பேச போகிறாரு. என்ன இனியா, நீ இன்னும் அவன் வெளியில் போன விஷயத்துலேயே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா படி. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக எழில் வீட்டுக்கு வரதானே போகிறான். ஆமாம், தாத்தாவோட பிறந்தநாளைக்கு உனக்கு புதுசாக ட்ரெஸ் எடுக்கணும்னு நீ ஆசைப்படுவல. எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் தானே ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்ல, எனக்கு ட்ரெஸ்ஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டில் இருக்க இல்லையேன்னு நானே அழுதுட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது தாத்தாவோட பிறந்தநாளைக்கு நான் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். எனக்கெல்லாம் யாரும் எதுவும் ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செழியன், ஏன் நான் உனக்கு வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? கண்டிப்பாக உனக்காக நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்க தான் போகிறேன். நீ வேணா கிளம்ப, நம்ம 2 பேரும் வெளியில் போய் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். எழில் இல்லைன்னு நீ கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. சீக்கிரமாகவே நாம் நினச்ச மாதிரி எழிலும் இந்த வீட்டுக்கு வரதான் போகிறான். நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அப்படின்னு இங்கே அழுதுட்ருக்க இனியாவுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே தாத்தாவோட பிறந்த நாளைக்கு எல்லாருக்குமே துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இனியா, ஜெனி, செழியன்னு எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் யாருமே இல்லை. பாக்கியா வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மற்ற எல்லாருமே துணி எடுக்க போயிருக்காங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும் மட்டும் வீட்டில் இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட, பார்த்தீங்களாங்க வீடே எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இதே நிலா இருந்திருந்தானா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பா. என்னை பாட்டி பாட்டின்னு விடாமல் தொந்தரவு பண்ணி விளையாட கூப்பிடுவா. ஆசையாக என்கிட்ட எவ்வளோ அழகாக பேசுவா தெரியுமா? ஆனால் இப்போ என்கிட்ட பேசன்னு யாருமே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே ராமமூர்த்தியும், நீ கொஞ்சம் யோசனை பண்ணி இங்கே எழில்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் இருந்திருந்தா எழில், அமிர்தா, நிலா பாப்பான்னு யாரை வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டாங்க ஈஸ்வரி. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க இல்லையேன்னு வேதனைப்படுற நீ முன்னாடியே பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா இந்த வீட்டிலையே நீ தான் மூத்தவளாக இருக்க. பாக்கியாவுக்கே ஒரு மாமியாராக இருக்கிற நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா தானே உனக்கு கீழே உள்ள எல்லாரும் ஒன்றை பார்த்து சரியாக நடப்பாங்க. ஆனால் நீயே தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி குடும்பத்தை பிரித்த மாதிரி ஆயிடுச்சுல. நீ பேசின பேச்சால் தான் பாக்கியா கோவப்பட்டு அவன் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு என்னில் வேற வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனான். வேற இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? எழில் தப்பு செய்கிறான்னு அவனை இப்படி கேள்வி கேட்டு இப்படி அவமானப்படுத்தினியே. உன் பையன் கோபி இந்த வீட்டில் பண்ணாத வேலையா? அப்போ நீ அவனுக்கு சப்போர்ட்டாக தானே இருந்த. நீ கோபிக்கிட்ட ஒழுங்காக நடந்திருந்தா, கோபியை சரியான நேரத்தில் கேள்வி கேட்டு திருத்தியிருந்தா இப்போ பாக்கியாவும் இப்படி தனியாக நின்றுக்க மாட்டா. கோபி, பாக்கியா, வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இதே வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் உன் பையன் கோபிக்கிட்ட இப்படி நடந்துக்கவே இல்லை, அவனை அவமானப்படுத்தவும் இல்லையே. என்னைக்கு அவன் உன்னை அள வச்சு இந்த வீட்டுக்கு அனுப்புனானோ அப்போ தானே கோபியை பற்றின சுயரூபமே உனக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது பாக்கியாவோட பையன் எழிலை பற்றி இப்படி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குது?
உன் பையன் கோபியவே நீ ஒழுங்கா வளர்க்கல. அப்படி இருக்கும்போது எழில திருத்துறதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சல்ல. அதனால தான் பாக்கியா கோவத்துல இப்படி ஒரு முடிவெடுத்தா. அவ எடுத்த முடிவுலயும் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தேவையில்லாம நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி யோசிக்காம மறுபடியும் உன்னால இந்த வீட்ல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாங்கணும் ஈஸ்வரி அப்படின்னு அழுதுட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்ற ஒவ்வொன்றையுமே இங்க ராமமூர்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ பாசமா வளர்த்த கோபி கூட உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை அழுக வச்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சான். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு பாவம் எழில் அவனோட வேலை போனாலும் பரவாயில்ல, தனக்கு கிடைச்ச வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் பாட்டி சந்தோஷமா இருக்கணும், பாட்டி அழுகக்கூடாது, இந்த வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வரணும்னு எவ்வளோலாம் யோசனை பண்ணா. அப்படிப்பட்ட எழில நிற்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்ட ஈஸ்வரி, அதெல்லாம் சரியா? நீ முதல்ல ஒன்றை மாற்றிக்கணும், அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ராமமூர்த்தி சொல்ல இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியாவும் செழியனும் சேர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையுமே இங்கே தாத்தாவோட 80வது பிறந்தநாளைக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் கோபிக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் சொன்னதால் கோபியை இன்வைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி எப்போ வந்தாலும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாமல் போகவே மாட்டார். அதனால் அவர் வராமல் இருக்கிறது தான் நல்லது. அவருக்கு இந்த விஷயம் தெரியவும் வேண்டாம் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. எப்படியாவது பழனிசாமி சாரையும் நம்ம கூப்பிடணுமே. எப்படி கூப்பிட்றது? சார் வேறு இப்போ பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா சொன்னார். எப்படி அவரை பார்க்குறது? எப்படி ஃபோன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியா. இங்கே ஹோட்டலில் இருக்க பாக்கியா அவங்க தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சமயம் பாக்கியாவை பார்க்கறதுக்காக திடீர்னு பழனிசாமி ஹோட்டலுக்கு வராரு. இங்கே பழனிசாமி, என்ன பாக்கியா மேடம், நீங்கள் மட்டும்தான் தனியாக ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம எழில் தம்பியோட ஒய்ஃபும் அந்த குட்டி பாப்பாவும் எப்பயுமே ஹோட்டலில் தானே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்கள் ஹோட்டலுக்கு உங்களை பார்க்க வந்தாலும் சரி, அங்கே அமிர்தா ரொம்ப சந்தோஷமாக வாங்க சார் அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டு என்னை நல்லா உபசரிப்பாங்க. எங்கே அவங்கள காணுமே, எங்கேயோ அமிர்தா வெளியில் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. அதுக்கு பாக்கியா உடனே கண் கலங்கிக்கிட்டே, இல்லை சார், அவள் எங்கேயும் வெளியில் போல, வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொன்னதை கேட்டு பழனிசாமி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பாக்கியா மேடம் சொல்கிறீங்க? எழில் தம்பி வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாரா? அப்போ ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா மேடம் அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே கண் கலங்கி பேசுகிறாங்க. அவனா வெளியில் போகல சார், எழில நான் தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன். எங்கள் அத்தையால் ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு. என்னால் எங்கள் அத்தையவும் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தான் இப்படி ஒரு முடிவெடுத்து அவனை வீட்டை விட்டே வெளியில் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகிறாங்க. உடனே பழனிசாமி, என்ன பாக்கியா மேடம் நீங்கள், எழில் ரொம்ப சின்ன பையன், அவனால் எப்படி ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்த முடியும்? தம்பிக்குன்னு சரியான ஒரு வருமானமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த முடிவெடுத்தீங்கன்னு கேட்கவும் என்னால் முடியல. ஆனால் நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நினச்ச மாதிரியே எழிலும் தன்னுடைய தொழிலில் நல்லபடியாக முன்னேறி சாதிச்சு காட்டி பெரிய அளவுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாக்கியா, நான் எடுத்த இந்த முடிவால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சோகமாக எப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருக்காங்க. என்னோட மாமாவுக்கு 80வது பிறந்தநாள் வரதால் பேசாமல் இந்த பிறந்தநாளை நல்லா பெருசாக கொண்டாடினாதான் என் அத்தை மாமா சந்தோஷப்படுவாங்க. அதன் மூலமாக இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, அமைதியாக இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே மாமாவோட பிறந்தநாளை ரொம்ப பெருசாக கிராண்டாக கொண்டாடணும்னு நாங்கள் எல்லாருமே முடிவெடுத்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இதை கேட்ட பழனிசாமி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல பாக்கியா மேடம், உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறைச்சு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு பழனிசாமி சொல்ல அதுக்கு பாக்கியாவும், இப்போ எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிற இடத்துல நான் இருக்கேன், இவங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணுன்ற கடமை எனக்கு வேற இருக்குது. அதனால தான் சார் இது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை சார், என் மாமாவோட பிறந்தநாளைக்கு நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட அம்மா உங்கள் அக்கான்னு எல்லாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே பழனிசாமி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாக்கியா மேடம், நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து அசத்திடலாம் போங்க. மனசுக்குள்ளே இவ்வளோ வேதனையை வச்சுக்கிட்டு வெளியில் எல்லாரும் முன்னாடியும் சிரித்து இங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வு பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை பாக்கியா மேடம். நீங்கள் எப்பயுமே
நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாக்கியாவும் உங்கள மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள மாதிரி நிறைய பேர் என் கூடயே இருக்கிறதுனால தான் இன்னும் நான் எதுக்கும் துவண்டு போகாமல் என்னுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க இங்கே பழனிசாமியும் சரி பாக்கியா மேடம், ஏதோ உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் அங்கே வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு பழனிசாமி. இங்கே பாக்கியா தாத்தாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஈஸ்வரி தாத்தா வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி கண் கலங்கி அழுதுகிட்டே என் பேரன் சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், நாங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எழில் கண்டிப்பாக இந்த என் வீட்டுக்காரரோட பிறந்தநாளைக்கு வரணும், அவன் மனசு மாறி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்புறம் இங்கே தாத்தாவுக்கு ரொம்ப கிராண்டாக இந்த பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொன்னதால் இங்கே எழில் பாக்கியான்னு எல்லாருமே அரேஞ்ச் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக பிறந்தநாளை கொண்டாடுற இடத்துக்கு பாக்கியா எல்லாரையுமே கூட்டிகிட்டு போக இதை பார்த்த தாத்தாவும் ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா பாக்கியா, எனக்காக எதுக்குமா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெருசாக இந்த பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஆளுங்க வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை தெரிஞ்ச என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கானே, ஈஸ்வரி உன் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே பாக்கியா ராமமூர்த்தி கிட்ட அத்தை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவங்க அத்தையோட ஃப்ரெண்ட்ஸு, அத்தைக்கு தெரிஞ்சவங்க, அத்தையோட சொந்தக்காரங்கன்னு நான் எல்லாரையுமே கூப்பிட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் மறக்கணும், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே ராமமூர்த்தி என் பையனை ஆசையாக படிக்க வச்சு நல்ல வேலைக்கெலாம் சேர்த்து விட்டு அவன் குடும்பத்தை பார்த்துப்பான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் என் பையன் கூட எங்களை பற்றி யோசிக்கவும் இல்லை, எங்களுக்காக இப்படியெல்லாம் செய்யலை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த நீ எங்களோட மகளாக இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இவ்வளோ அழகாக செய்கிறியேம்மா, நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு ராமமூர்த்தி. இங்கே செல்வி வீட்டில் இருக்கும்போது மற்ற எல்லாருமே அங்கே தாத்தாவோட பிறந்தநாளைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கோபி நினைக்கிறாரு எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட பேசி மறுபடியும் எழில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். எழில் பாவம், அவன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, இன்னும் எத்தனை நாள் தான் அந்த ஹோட்டல் ரூமில் தங்குவான், அவனுக்குன்னு ஒரு வீடு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான். ராதிகா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, ராதிகா என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நல்லா பேசினா கூட என் பையன் எழில என்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் வச்சிருவேன். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சே, எப்படியாவது மறுபடியும் எழில பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா இந்த விஷயமா பாக்கியா கிட்ட இல்லைனா என் அப்பா அம்மா கிட்டையாவது நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ராமமூர்த்தியோட பிறந்தநாள் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு இங்கே வீட்டுக்கு போகிறாரு கோபி. பாக்கியாவோட வீட்டுக்கு போன கோபி என்னது இது, வீட்டில் யாருமே இல்லையே, எல்லாரும் கிளம்பி எங்கே போயிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் நிற்க வீட்டில் இருந்து வெளியில் வந்த செல்வி அவசர அவசரமாக கிளம்புறாங்க. இதை பார்த்த கோபியும் ஆமாம் வீட்டில் யாருமே இல்லையா, எங்கள் அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்க, அட என்ன சார் நீங்கள், உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு 80வது பிறந்தநாள், அதவே மறந்துட்டீங்களா நீங்கள், எப்போ ராதிகா பின்னாடி போனீங்களோ இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு எந்த விதமான ஞாபகமும் இல்லையே. ஆனால் பாக்கியாக்கா அப்படி இல்லை, உங்கள் அப்பாவோட 80வது பிறந்தநாளை ரொம்ப நல்லா கொண்டாடணுன்னு எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடவா அவங்களுக்கு தெரியாது, இப்போ நான் கூட அங்கே தான் சார் போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டு தான் பாக்கியாக்கா சொன்னாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், தள்ளிக்கங்க சார் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கே வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் கோபிக்கு தெரிய வருது, நம்ம அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாளா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே, அதுவும் அப்பாவோட பிறந்தநாளை இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்கன்னா யாரும் எனக்கு இதை பற்றி சொல்லவே இல்லையே. என்னதான் அம்மாவும் அப்பாவும் என் மேலே கோவமாக இருந்தாலும் என் பையன் செழியனாவது இல்லை என் பொண்ணு இனியாவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பாவுக்கு நான் பெரிய ஒரு கிஃப்டாக ரெடி பண்ணியிருப்பேனே. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி வீட்டில் உள்ள எல்லாரும் ஒதுக்குனதுனால இப்போ எங்கள் அப்பாவோட பிறந்தநாளைக்கு கூட என்னை இப்படி இன்வைட் பண்ணாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுற கோபி இந்த விஷயத்தை பற்றி ராதிகா கிட்ட சொன்னால் பெருசாக எடுத்துக்கவே மாட்டா. பேசாமல் அப்பாவோட பிறந்தநாளைக்கு நாமளே போவோம், நாம் போய் அப்பாவுக்கு விஷ் பண்ணால் கண்டிப்பாக அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கு அதுவே போதும். ஏற்கனவே இந்த ராதிகா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க, இது என்னுடைய வீடு, பேசாமல் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு எப்போ பார்த்தாலும் சொல்கிறா. அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா நானும் பாக்கியாவோட வீட்டுக்கே போயிடுவேன், நானும் எங்கள் அம்மா அப்பான்னு சந்தோஷமாக அங்கேயே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ராமமூர்த்திக்காக பாக்கியா செழியன்னு எல்லாருமே பெரிய கிராண்டான பர்த்டே செலிப்ரேஷனை ஏற்பாடு பண்ணியிருக்க இடத்துக்கு இங்கே கோபியும் அங்கங்கன்னு கேட்டு விசாரிச்சு அப்படியே போயிடுறாரு. இங்கே எழில் நான் மட்டும் அந்த வீட்டில் இருந்தால் நடந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நான் செழியன் வீட்டில் உள்ள எல்லாருமே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய ஒரு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் தாத்தாவோட பிறந்தநாளைக்கு என்னால் போக முடியாமல் இப்படி நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேனே அப்படின்னு மனசு வருத்தத்தில் இருக்காரு. அந்த சமயம் இங்கே அமிர்தா எழிலுக்கு புரிய வச்சு நம்ம அங்கே போகலைனா தான் தாத்தா பாட்டி மனசு வேதனைப்படுவாங்க, கண்டிப்பாக உங்கள் அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாங்க, அதுக்கப்புறமா நம்ம அவங்க வீட்டுக்கு போகலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் அமிர்தா
அமிர்தா ரொம்ப ஆசைப்படுறதுனால இங்கே எழில், அமிர்தா, நிலா பாப்பான்னு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. எழில் தாத்தாவோட பிறந்தநாளைக்கு வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலமையில நிலா பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே அமிர்தாவோட ரொம்ப சந்தோஷமாக எழில் அங்கே வரதை பார்த்து தாத்தா, பாட்டி, பாக்கியான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பையன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டான், அவன் இங்கே வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. இங்கே இனியா, ஜெனி, செழியன்னு எல்லாருமே எழில் வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவர்கிட்ட ஓடி போயிட்டு, நீ எங்கேயுமே போக வேண்டாம், நீ இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருக்குது, நீ எப்பயும் போல் நம்ம வீட்லேயே இரு, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எழில் உடனே தாத்தா பாட்டி மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கே நான் வந்தேன். ஆனால் என்னைக்கு நான் என்னுடைய தொழிலில் பெரிய லெவலில் சாதனை பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறேனோ, பாட்டி என்னை எப்படி எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் அந்த வீட்டுக்கே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். இங்கே எழில பார்த்த ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. நீ வரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதே மாதிரி மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கும் வந்துடுடா எழில் அப்படின்னு சொல்ல, எல்லாம் நடக்கும் பாட்டி, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். இதுக்கிடையில் பாக்கியா இன்வைட் பண்ண மாதிரியே பழனிசாமியோட அம்மா, அக்கான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. இங்கே பாக்கியா பழனிசாமி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கோபியும் வராரு. யாருமே இந்த செலிப்ரேஷனுக்கு என்னை கூப்பிடலனாலும் என் அம்மா அப்பாவோட ஒரே பையன் தான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இந்த வீட்டோட மூத்த மகன், யாரும் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லையே, என் அப்பாவோட பிறந்தநாளைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு என்ன சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ராமமூர்த்தி, ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக அங்கே பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வராரு கோபி வரதை பார்த்து இதை எதிர்பார்க்காத எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு கோபியால் என்ன பெரிய பிரச்சனை நடக்க போதோ அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கோபியை கண்டுக்காத பாக்கியா எப்பயும் போல பழனிசாமி கிட்ட பேசிகிட்டு இருக்க, இதை பார்த்த கோபி ரொம்பவே கடுப்பாகிறாரு. இந்த பாக்கியா எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப துணிச்சலாக இந்த பழனிசாமி கிட்ட எப்படி சிரிச்சு பேசுகிறா, ஆனால் என்ன கண்டுக்காமல இருக்கா, என்னை இன்வைட் பண்ணவே இல்லை இந்த பாக்கியா, ஆனால் பழனிசாமியை கரெக்டாக கூப்பிட்டுருக்காளே அப்படின்னு பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஸ்டேஜில் இருக்க ஈஸ்வரி ராமமூர்த்தியை பார்க்கறதுக்காக போக, உடனே ஈஸ்வரி, இவன் எதுக்குங்க இங்கே வந்தான், ஆமாம் இவனை நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி, நான் எதுக்கு இவனை கூப்பிட போகிறேன், இவன் நம்ம பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா இவனை நான் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, அங்கே கோபி கண் கலங்கிக்கிட்டே ஈஸ்வரி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா இது, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யாருமே என்னை கூப்பிடலையே, இன்னைக்கு அப்பாவோட பிறந்தநாளை இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு யாருமே என்கிட்ட சொல்லலை, நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரி, உன்கிட்ட நான் எதுக்குடா சொல்லணும், நீ யாரோ நாங்கள் யாரோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் யாருமே உன்னை கூப்பிடலை, அப்படி தெரிஞ்சிருந்தோம் இங்கே வந்திருக்கியே, உனக்கே அசிங்கமாக இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா, என் பேரன் எழில் வந்திருக்கான், என்னோட சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க, எனக்கு பிடிச்ச எல்லாரும் என்னை சுற்றி இருக்கும்போது ஒன்றை மாதிரி ஒருத்தன் இங்கே வரவே கூடாது, நீ செஞ்சது எதையுமே நான் மறக்கவே இல்லை, மறக்கவும் மாட்டேன், கோபி ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இப்படி சொல்வாங்கன்னு எதிர்பார்க்காத கோபி கண் கலங்கி போய் நிற்க, அந்த பக்கம் பாக்கியா கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பழனிசாமி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உடனே கோபி பழனிசாமியை பார்த்து முறைக்கிறாரு. எல்லாம் இந்த பழனிசாமி பாக்கியாவுக்கு துணையாக இருந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்க போய் தான் பாக்கியா முன்னேறிக்கிட்டே போகிறா, அதனால தான் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா, என்ன கூட கண்டுக்காமல நிற்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏமா இந்த பாக்கியா அவங்க மருமக தானே, அப்படி இருக்கும்போது அவள் யார்கிட்ட பேசுகிறா, எப்படி நடந்துக்கிறான்னு கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்கவே மாட்டிங்களா, உங்கள் பிறந்த நாளைக்கு அந்த பழனிசாமி எதுக்கு கூப்பிட்ருக்கீங்க, அவர் வரலாம், ஆனால் உங்கள் பையன் நான் வரக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கோபி பாக்கியா கிட்ட, ஏ பாக்கியா, தோளுக்கு வளர்ந்த பசங்க இருக்கும்போது இப்படி தேவையில்லாமல் எல்லார் முன்னாடியும் பழனிசாமி கிட்ட சிரிச்சு பேசுறியே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை, நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு எல்லார்கிட்டேயும் சொல்லி கொடுத்து என்னை தப்பானவன் மாதிரி காட்டி இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே என்னை வரவிடாமல் பண்ணிட்டல, நீ மட்டும் என்ன இப்போ நல்ல விஷயமா பண்ணிகிட்ருக்க, நீ செய்கிறது எல்லாமே எனக்கு என்னென்னு நல்லாவே தெரியும், இந்த பழனிசாமி கூட எங்கெங்கே போய் பேசுகிற, எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக சந்திக்கிறீங்க, நீ என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாக்கியா அப்படின்னு அங்கே வந்த எல்லாரும் முன்னாடியும் இங்கே பாக்கியாவையும் பழனிசாமியவும் அவமானப்படுத்தணும்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு கோபி. இதெல்லாம் கேட்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வருது. உடனே ராமமூர்த்தி, டே கோபி, உன்னை யார் இங்கே கூப்பிட்டது, நீ வந்தாலே பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் உன்னை நான் கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் மறுபடியும் பார்த்தியா உன் குணத்தை காமிச்சிட்டேன், இங்கே என்னுடைய பிறந்தநாளைக்கு வந்த நீ அமைதியாக போயிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன், ஆனால் என் மருமகளை பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குது, வெளியில் போடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கோபி எதை பற்றியுமே யோசிக்காமல் பாக்கியா பழனிசாமியை பற்றி பேசி ரொம்பவே அவமானப்படுத்துறதை பார்த்து தாங்க முடியாத பாக்கியா அங்கே ஸ்டேஜுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் கோபியை திட்டி வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் கோபியை பலார்னு 2 வைக்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை,
குடும்பத்தை மறந்து அடுத்தவங்க பின்னாடி போய் அந்த வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் ஒதுக்குனீங்கல்ல. நான் உங்களை மாதிரி நினச்சிங்களா? என் பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கேன். பழனிசாமி என்னோட நெருங்கிய ஃப்ரெண்டு. அவரை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா என்னை பற்றி பேச நீங்கள் யார் சார்? முதல்ல இங்கேருந்து நீங்களா வெளியில் போகிறீங்களா, இல்லை என் பசங்க கிட்ட சொல்லி நானே ஏதாவது பண்ணட்டா? உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நான் தலையிடக்கூடாதுன்னு உங்கள் வழிக்கே நான் வரதில்லை. நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்க்குறேன். என் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு என்னென்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து ஒன்று செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு எல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நான் இல்லை. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு அதை மட்டும் பாருங்கள் சார். என்ன கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கோபி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க உடனே ராமமூர்த்தி, டேய் கோபி, இந்த வயசில் நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஏன் பாக்கியா உன்னை விட வயசில் சின்னவ தானே? நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா பாக்கியாவுக்கும் நாங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக போயிடும். புரியுதா? உன் வேலையை பார்த்துட்டு போடா. தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காத. பாக்கியாவை பற்றி எங்களுக்கு தெரியும். பாக்கியா மேலே நீ வேணா வச்சுருக்கிறது எல்லாமே சந்தேகமாக இருக்கலாம். ஆனால் பாக்கியா எங்கள் மக மாதிரி. அவள் எதுவும் தேவையில்லாத வேலையை செய்யவும் மாட்டா. எங்களுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா. இனி பாக்கியாவை பற்றியோ குடும்பத்தில் உள்ள எங்களை பற்றியோ நீ பேசினேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ராமமூர்த்தி ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட சொல்ல உடனே கோபி, என்னது இது, எங்கள் அப்பா அம்மாவோட மனசை மாற்றிடலாம், எப்படியாவது அவங்கள ஏற்றுக்க வைக்கலான்னு பார்த்தா இந்த பாக்கியாவை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுக்காம பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எல்லாரும் முன்னாடியும் எங்கள் அப்பா சொல்கிறாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்னு சொல்லி ராதிகாவை கல்யாணம் பண்ணிகிட்டே படாத பாடுபட்டுட்ருக்கேன். இதில் இந்த பாக்கியாவரை கல்யாணம் பண்ண போகிறாளா? சரியாக போச்சு. இங்கே வந்தால் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. எங்கள் அப்பா அம்மா மனசு மாற போகிறதும் இல்லை, என்ன மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை. பாக்கியாவும் பழனிசாமியும் இவ்வளோ பக்கத்தில் நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்புன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்கன்னு நினச்சா ஏதோ பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா? நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டதா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக ஈஸ்வரி கிட்ட பேச போன கோபி அவமானப்பட்டு தலை குனிஞ்சி கூனி குறுகி மறுபடியும் ராதிகாவை பார்க்க வீட்டுக்கு வராரு.